Hello, ladies and gentlemen. In this video, I discuss about gold, then நம்மளோட இண்டெக்ஸ் நம்பர் 1, இண்டெக்ஸ் நம்பர் 2, அது போக யூஎஸ்டி கார்டு, யூஎஸ்டி ஜேபிஒய், பிடிசி இந்த மாதிரி நிறைய பேர் இருக்குது. தென் ஏயுடி ஜேபிஒய் இதெல்லாம் நிறைய என்ட்ரிஸ் செட்டப் மீட்டிங்கில் இருக்குது. தென் கோல்டு இங்கேருந்து ஆல் டைமை கிரியேட் பண்ணுமா அதெல்லாம் சொல்லி பார்க்கலாம். தென் அது போக நாளைக்கு சண்டே ஓகேங்களா? இந்த வீடியோ வந்து 12:00 நீங்கள் பார்ப்பீங்க. சாட்டர்டே இன்றைக்கி ரிலீஸ் ஆயிரும். ஸோ நாளைக்கு வந்து எப்பவுமே ஒரு கண்டென்ட் வீடியோ போடுறோம். எஜுகேஷன் வீடியோ வந்து நம்ம எப்பவுமே வீக்லி ஒன்ஸ் வந்து கனெக்ட் பண்ணிட்டே இருப்போம். ஸோ அதே மாதிரி பார்க்குறதா நாளைக்கு வந்து என்ன வீடியோ போடலாம், உங்களுக்கு என்ன டாப்பிக்கில் டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை வாரத்தில் ஒவ்வொரு வீடியோ போடுறேன் ஓகேங்களா? எத்தனை பேர் கமெண்ட் பண்ண, அதாவது ஒரு ஆள் எத்தனை கமெண்ட்னாலும் பரவாயில்ல, எத்தனை பேர் கமெண்ட் பண்ணாலும் பரவாயில்ல. ஸோ யாரை ஃபஸ்ட்டு டைப் பண்ணுறாங்களோ அவங்கவுங்க வீடியோ ஃபஸ்ட்டு டைப் பண்ணவங்க வீடியோ நெக்ஸ்ட் வீக்கு, செகண்ட் டைப் பண்ணவங்க வீடியோ அடுத்த வீக்கு, அந்த மாதிரி நான் பண்ணுறேன் ஓகேங்களா? ஸோ என்ன டவுட் இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தென் இப்போ இந்த வீடியோ பாஸ் பண்ணி போய் கமெண்ட் பண்ணுறவங்க அப்போது கண்டினியூ பண்ணுங்கள் ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக இப்போ கோல்டை பொறுத்தளவு நான் எஸ்டர்டே சொல்லியிருந்திருப்பேன், இந்த லோவுக்கு கீழே க்ளோஸ் வச்சுச்சுன்னா நான் வந்து டவுனுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு. பட் அந்த லோவுக்கும் ஈக்குவலாக தான் க்ளோஸ் வச்சுருக்கு. இங்கே பாருங்கள், அந்த லோ வந்து 3022 ஓகேங்களா? பட் ஆனால் க்ளோஸ் வச்சுருக்குது வந்து 23 ஒரு பாயிண்ட் கொஞ்சம் முன்னாடி க்ளோஸ் வச்சுருக்கு ஓகேங்களா? ஒன் டேல ஒரு பாயிண்ட் கொஞ்சம் முன்னாடி க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ பட் இது எந்த அளவு ப்ராப்பராக இருக்க போகுதுன்றது எனக்கு தெரியல ஓகேங்களா? என்னைய பொறுத்தளவு கோல்டு வந்து அனதர் ஆல் டைம் கிரியேட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு தான் நான் சொல்வேன் ஓகேங்களா? ஏன் ப்ரோ அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, ஸோ இப்போ நான் டீல் பண்ணுறேன். இது 1 மந்த் சார்ட் ஓகேங்களா? ஸோ 1 மந்த் ப்ரீவியஸ் 1 மந்தோட ஹை வந்து இந்த இருக்குது. ஸோ வீக்லி பாருங்க, வீக்லி ஸ்ட்ராங்காக க்ளோஸ் வச்சிருக்கு. அந்த ஹைக்கு மேலே ஸ்ட்ராங்காக க்ளோஸ் வச்சு இந்த வாரமும் போன வாரம் வந்த ஹையை விட க்ளோஸ் வச்சிருக்கு ஓகேங்களா? ஸோ ஒரு புல்லிஷ் மூவ்மெண்ட் வந்து இந்த இடத்துல தெரிய வருது ப்ராப்பராக. ஸோ மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் போகிற பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ ஆக்சுவலாக நம்ம வந்து 50 மினிட்ஸில் ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வந்துச்சு அப்படின்னா நம்ம ஹையர் டைம் ஃப்ரேம்லேயே வரதை எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் பார்த்தீங்களா? ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும். ஒரு லோவர் டைம் ஃப்ரேமில் ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வந்துச்சு அப்படின்னா அப்படியே அடுத்து ஹையர் டைம் ஃப்ரேமுக்கு வரும். அந்த மாதிரி தான் ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக நான் இங்கே ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருந்திருப்பேன். நம்மளோட கோல்டு பையிங் கேரக்டர் வீடியோ லிங்க்கை கூட டிஸ்கிரிப்ஷன் தரேன், அதை பார்த்துட்டு போங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு விக்கு வந்துச்சு, அடுத்தடுத்த கேண்டில் இந்த மாதிரி விக்கு வந்துச்சு அப்படின்னா அடுத்த ரீட்ரேஸ்மெண்ட் வந்து 23க்கும் 38க்கும் நடுவில் நடக்கும்னு சொன்னேன். அந்த லோட்டு ஹை ஃபிப்பு போட்டுட்டு பார்த்தா அப்படின்னா நான் என்ன சொல்லிப்பேன்னா, இந்த 23க்கும் சாரி இந்த 23க்கும் இந்த 38க்கும் நடுவில் ரீட்ரேஸ்மெண்ட் ஆகும்னு சொல்லியிருந்திருப்பேன். எக்ஸாக்டாக பாருங்கள், மார்க்கெட் 23க்கும் 38க்கும் முழுசாக வந்துட்டு பட் லைட்டாக ஒரு பாயிண்ட்டு தான், கிட்டத்தட்ட ஒரு பாயிண்ட்டு தான். நீங்கள் பார்த்தாலே தெரியும், கரெக்டாக இந்த ஒரு பாயிண்ட்டு தான். ஒரு பாயிண்டில் கரெக்டாக ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் ஒரு மேனிபுலேட் பண்ணிவிட்டு மார்க்கெட் மேலே போயிருக்கு ஓகேங்களா? ஸோ நான் அந்த வீடியோவில் சொல்லியிருந்திருப்பேன், இங்கே என்ட்ரி எடுத்துகிட்டு எஸ்எல் எங்கே வைக்கணும்னா இந்த 50% வைக்கணும் அப்படின்னு. அப்படி எடுத்துருந்தீங்க அப்படின்னா ஒரு 2 தான் உங்களுக்கு வந்து ஸ்டாப் லாஸ். 2 தான். 0.01 போட்டிங்கன்னா ஓகேங்களா? வச்சுட்டு டிபி எங்கே வைக்கலாம் அப்படின்னு நான் அந்த வீடியோவில் சொல்லி கொடுத்துருப்பேன். இந்த ஃபிபனாக்கி எக்ஸ்டென்ஷன் வச்சு இந்த டூல் இருக்குல்ல, ஃபிபனாக்கி எக்ஸ்டென்ஷன் அதை வச்சு இந்த லோ அந்த ஹை போட்டு இந்த ரீட்ரேஸ்மெண்ட் ஓகேங்களா? ஸோ அப்படி போட்டுட்டு வச்சோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டார்கெட் இந்த 618 ஓகேங்களா? ஃபஸ்ட்டு டார்கெட் நீங்கள் ஸ்விங் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 618. ஸ்கேல்பிங் வந்து இதுக்குள்ளே எதனாலும் நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேங்களா? இதுக்குள்ளே எதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். செகண்ட் டார்கெட் இது 261, தேர்டு இது ஃபிஃப்த்து இதுன்னு சொல்லி போட்டிருப்பேன் ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கறதுல உங்களுக்கு அரௌண்டு தீஸ் லெவல்ஸ் வருது ஓகேங்களா? இந்த லெவல்ஸ் தான் நம்ம டிபிக்கு வந்து வருது. ஸோ இதெல்லாமே ஃபஸ்ட் டார்கெட் செகண்ட் டார்கெட்னு இருக்குது ஓகேங்களா? இதே அனாலிசிஸ் தான் நான் போட்டிருந்தேன். பட் நிறைய பேர் அது ஃபேக்கு, ஏமாத்துறான் அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணுறாங்க ஓகேங்களா? ஸோ ஐ டோன்ட் கேர் அபவுட் இட். ஸோ எனக்கு அதை பற்றி தேவையே கிடையாது. இது எனக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி இது வந்து பக்காவாக ஒர்க் ஆகுது. நான் பண்ணுறேன் ஓகேங்களா? ஸோ இந்த 161 இருக்குது பார்த்தீங்களா? இந்த 161 டிபி இங்கே இங்கே அடித்த உடனே மார்க்கெட் கொஞ்சம் கீழே வரும். இங்கே போயிட்டு இந்த இடத்துக்கு கீழே வரும். அந்த இடத்த திரும்ப ஒரு அக்குமுலேட் பண்ணோம் அப்படின்னா இங்கேருந்து மார்க்கெட் போயிடும் ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த இடத்துல நான் நேற்று நைட்டு ஒரு 7 மணிக்கோ 7:40 சரியாக தரல. பட் 8 மணிக்குள்ளக்க அந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருந்தேன் நான். இந்த இடத்துல என்ட்ரி இந்த விக்கில் என்ட்ரி எடுத்தேன். இந்த விக்கில் வந்து 9 மணி, எஸ் 9 மணி இருக்குது. 9 மணிக்கு இந்த இடத்துல விக்கில் என்ட்ரி எடுத்திருந்தேன். என்ட்ரி எடுத்து அது ஹோல்டிங்கில் தான் இருக்குது ஓகேங்களா? ஸோ நான் டிவி வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து இந்த லெவல் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பார்க்கலாம். டெஃபினெட்லி வரணும் அந்த கேரக்டர் வைஸ் பக்கத்தில். பட் இருந்தாலுமே இப்போ என்னோட ஸ்டாப் லாஸ் எங்கே இருக்குது அப்படின்னா, நான் நம்ம ட்ரில்லிங் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுவேன், ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ். ஸோ அப்படி எங்கே இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, மார்க்கெட்டில் கரெக்டாக இந்த ஹை இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஹையை பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ அந்த ஹையை பிரேக் பண்ண உடனே என் ஸ்டாப் லாஸ் வந்து இட் வில் பி
இந்த லெவல்ல இருக்கு. ஓகேங்களா? ரொம்ப இன்ச் பை இன்ச்சா தான் மூவ் பண்ணணும். எடுத்திருக்கவங்களையும் ரொம்ப மூவ் பண்ணிறக்கூடாது. ஓகேங்களா? என் ஸ்டாப் லாஸ் வந்து ப்ராஃபிட்ல நான் இவ்வளோ தூரம் வச்சிருக்கேன். ஒரு 1 ஆர் 2 பாயிண்ட் இருக்கும்னு நெனைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ எஸ் ஒரு 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் இருக்கு. 3 பாயிண்ட் நான் ஸ்டாப் லாஸ் அங்க வச்சிருக்கேன். இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பக்காவா ஒர்க் ஆகுது. நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பண்ணி பாருங்க நீங்களும் அது எப்படி இருக்குன்னு. ஸோ யூஎஸ்டி ஜேபிஐ வந்து மேல போயிட்டு கீழ வந்துச்சு அப்டின்னா, இட் வில் பி குட். ஓகேங்களா? நல்லாருக்கும். வெயிட் பண்ணுங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். மேல போயிட்டு கீழ வரணும். தென் வந்து ஏயுடி ஜேபிஐ இல்லையா? எஸ். ஏயுடி ஜேபிஐ வந்து நான் அந்த லெவலுக்கு மேல போயிட்டு வரோன்னு சொல்லியிருந்தேன். மார்க்கெட் இந்த லெவல்ல போய் இந்த லிக்விடிட்டி எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிருச்சு. ஸோ இங்க பாருங்க 78% ரீட்ரேஸ்மென்ட் அகைன் எடுத்திருக்கு. லோவர் டைம் ஃப்ரேம் செக் பண்ணி பார்த்தோம் அப்டின்னா, உங்களுக்கு இந்த லெவல்லயும் பாருங்க. இங்க என்ட்ரி எடுத்தவங்களோட ஸ்டாப் லாஸையுமே மார்க்கெட் கலெக்ட் பண்ணிட்டு, இந்த ட்ரெண்ட் லைன் போயிருக்கு. ட்ரெண்ட் லைன்ல போய் இருக்கிறவங்க ஸ்டாப் லாஸையும் கலெக்ட் பண்ணிட்டு, மார்க்கெட் வந்து மேல போறதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. பட் மேல போறதுக்கு முன்னாடி இந்த ஃபேர்வெல் கேப் இருக்குல்ல? கரெக்ட்டா இந்த ஃபேர்வெல் கேப். இங்க வந்துட்டு தான் மார்க்கெட் மேல போகும். நீங்க வேணா பாருங்க. இங்க வந்துட்டு தான் மார்க்கெட் மேல போகும். இன்னும் இதுக்கு மேல க்ளோஸ் வைக்கல. ஸோ டெஃபினெட்லி கேப் டவுனா இருக்கு. ஏதோ ஒண்ணு கேப் அப் வந்துட்டு இந்த லெவலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் மார்க்கெட் ஸ்டேபிளா மேல போகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். தென் வந்து அ கோல்டு பார்த்தாச்சு. தென் யூஎஸ்டி நம்ம ஒரு 10, 15 நாள் ஆயிடுச்சு என்ட்ரி எடுத்து. இன்னும் டிபி அடிச்சது கிடையாது. பட் டிபி அடிக்காதுன்னு எனக்கு தெரியும். எது கீழ வந்துச்சு அப்புட்னா டிபி அடிக்கும்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ அத நான் உங்களுக்கு சொல்றேன். ஆக்சுவலா கேர்டு கேர்டு 1 வீக் பக்கத்துல ப்ரீவியஸ் வீக்குக்கு கீழ க்ளோஸ் வைக்கல. ஏன் க்ளோஸ் வைக்கல அப்புட்னா, மார்க்கெட் வந்து இன்னும் நான் மேல போறேன் அப்புட்ன்னு சொல்லுது. மேல போயிட்டு தான் கீழ வருவேன் அப்படின்றது இண்டிகேஷன். ஓகேங்களா? பட் ஆனா பாருங்க ப்ரீவியஸ் மந்தோட லோ வந்து கோல்டு பார்த்த மாரியே தான். ப்ரீவியஸ் மந்தோட லோ வந்து இந்தா இருக்கு. 1 வீக்ல பாருங்க, அந்த லோக்கு கீழ ப்ராப்பரா க்ளோஸ் வச்சிருச்சு. 2 வாரம், 3 வாரம் ஆயிடுச்சு. ப்ராப்பரா க்ளோஸ் வச்சிருச்சு. ஸோ, அதனால அது ஒண்ணும் பிரச்சனையே கிடையாது. இது ட்ரெண்ட் டவுனு தான். இது கேரக்டரே டவுனு தான் எனக்கு தெரியும். ஓகேங்களா? நான் பார்த்து அனலைஸ் பண்ணி வச்சது. ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடிலேருந்து சொல்லிட்டு தான் இருக்கேன். இத பார்த்து வச்சுக்கோங்க அப்படின்னு. ஸோ, அதே மாரி பார்க்கறதுல மார்க்கெட் வந்து இன்னும் அன்மிட்டிகேட்டட் பிளாக்ஸ்லாம் இருக்கு இந்த நடுவுல. அதாவது ஃபேர் வேல்யூ கேப்ஸ்லாம் நெறையா இருக்கு இந்த இடத்துல. இங்க வரைக்கும் இதுக்கு மேல வரைக்கும் இந்த லெவல் வரைக்கும் இருக்கு. ஓகேங்களா? அங்க போயிட்டு தான் கீழ வரும். இன்னும் என் ஸ்டாப் லாஸ் இங்க தான் இருக்கு. இங்க நெறைய பேர் நெனைப்பாய்ங்க, "என்ன ப்ரோ இங்கேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு டிபி அடிக்கிற அளவு வந்துருச்சு. ஆனா ஸ்டாப் லாஸ் வந்து காவாசி தான் வச்சிருக்கீங்க." அப்புட்னா செட் ஆஃப் ரூல்ஸ் ஆர் தேர். ஓகேங்களா? ஸோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றது இவ்வளோ தூரம். ஓகேங்களா? மார்க்கெட் இதுக்கும் மேல கொஞ்சம் தூரம் போயிட்டு கீழ வரலாம். பட் வர்றதுக்கு பாசிபிலிட்டீஸ் கிடையாது. ஆ சொல்ல முடியாது. என்ன வேணாலும் நடக்கலாம்ல. ஏன்னா அதோட கேரக்டர் அனலைஸ் பக்கத்துல அந்த மாரி இல்ல இப்போதைக்கு வரைக்குமே. ஏன்னா, இங்க வரைக்கும் கொஞ்சம் ஒரு ஃபேர் கேப் இருக்கு. ஸோ, இங்க வரைக்கும் போயிட்டு கூட வரலாம். அதனால நான் சேஃப்டியா இங்கேயே எஸ்எல் வச்சிருக்கேன். ஏன்னா, இவ்வளோ நேரம் பொறுமையா இருந்ததுக்கு பலன் இல்லாம ஆயிரும். ஓகேங்களா? என்னைய பொறுத்தளவு இந்த ஹை இருக்குல்ல, இந்த ஹைக்கும் மேல மார்க்கெட் போயிட்டு கீழ வரும்னு நான் நெனைக்கிறேன். இந்த ஹைக்கும் மேல மார்க்கெட் போயிட்டு கீழ வரும். ஓகேங்களா? அதான் என்னோட அனலைஸ் இது. பார்க்கலாமே. அது வந்து எனக்கு தெரிஞ்சு எங்க வரலாம் அப்புட்னா, அதான் நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? இங்க வரைக்கும் ஒரு ஃபேர் கேப் இருக்குன்னு. ஸோ, அங்க வரைக்கும் வரதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. அத வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் உங்களுக்கு என்ன ஆகப்போதுன்னு. போயிட்டு தான் வரும். ஏன்னா, அதே செட்டப் தான் இங்க என்ட்ரி எடுத்திருந்தோம். ஸோ, பார்க்கலாம் நாளைக்கு என்ன ஆகப்போகுது அப்படின்னு. தென் வந்து பிடிசி வந்து ஓரளவு மேல தான் போய்க்கிட்டு இருக்கு. அ நல்லா ஒரு ஸ்வீப் பட்டு தான் லிக்விடிட்டி ஃபுல்லா ஹண்ட் பண்ணிட்டு தான் மார்க்கெட் வந்து போய்க்கிட்டு இருக்கு. ஸோ, இங்க மேல டேப் ஆன உடனே திரும்பி நம்ம என்ட்ரி எடுக்கலாம். இந்த லெவல்ல ஓகேங்களா? இங்க லெவல்ல தான் அடுத்த செட்டப் வந்து இங்க லெவல்ல தான் இருக்கு. அங்க வந்ததுக்கப்புறம் தான் நம்ம என்ட்ரீஸ் வந்து பிளேஸ் பண்ண போறோம். ஏன்னா, அங்க தான் அடுத்து ஒரு நல்ல ஒரு ஃபேர் வேல்யூ கேப்ஸ் இருக்கு. அங்க ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் தெரிஞ்சு அப்புறம் நம்ம அடுத்து ஒரு என்ட்ரி எடுக்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ, இது எல்லாமே எஜுகேஷன் பர்ப்பஸ் சொல்லி தான் ஓகேங்களா? ஸோ, தேங்க் யூ கைஸ். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகேங்களா?